கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் 19 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. ரூபாவோட பாட்டி ஐஸ்வர்யா குணாவோட ஆளுங்கன்னு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஐஸ்வர்யா குணா கிட்ட என்னமோ அடிச்சிருவேன் உதச்சிருவேன்னு சொல்லி பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா இப்படி வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்னு ஐஸ்வர்யா குணாவை பார்த்து கேட்டுட்ருக்க. அதெல்லாம் இந்த ஊரில் குணா வடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குணாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ரூபாவோட பாட்டி. சரி, கார்த்தி இந்த ஊரில் அவமானப்படுறதுக்கு நானே உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கந்து வட்டியில் வர பேமெண்ட்டை ஒரே செட்டில்மெண்ட்டை நான் உங்களுக்கு தரேன். என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்தி இந்த ஊரில் இருந்து அவமானப்பட்டு தான் போகணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, வர்ற தனலட்சுமியை ஏன் குணா வேணான்னு சொல்கிறாங்கிறாங்க ரூபாவோட பாட்டி. சரின்னு குணாவும் என்ன பிளான்னு சொல்லி கேட்க, இப்போ உரி அடிக்கிற போட்டி நடத்த போகிறாங்க. பார்த்தல அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதனால் கார்த்தி அவமானப்படுற மாதிரி அதில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, உடனே ரூபாட பாட்டி கோமாதான் எங்கள் குலமாதான்னு சொல்லிட்டு சொல்ல, எங்களுக்கே புரிஞ்சிருச்சு அண்ணனுக்கு புரியாதா அப்படின்னு குணாவோட ஆளுங்க 2 பேரும் சொல்கிறாங்க. புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரூபாவோட பாட்டியும் கிளம்பிடுறாங்க. என்ன இவ்வளோ அவமானப்படுத்திட்டு வெறும் சாணியை மட்டும் கரைச்சி ஊத்துறதா? அவனை என்ன பண்ணுறது பாரு. டேய், பேசாமல் அதில் ஆசிடை கலந்துருங்கடா. கண்டிப்பாக அந்த கார்த்தி உரி அடிக்கிற போட்டிக்கு வருவான். அவன் அடிக்கிற உரியில் ஆசிட் தான் இருக்கணும் அப்படின்னு குணா சொல்ல, சரிங்கிறாங்க அவங்க ஆளுங்களும். அதே மாதிரி அந்த பானையில் உரி அடிக்கிற இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக ஆசிட் ஊற்றி மேலே துணியெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் பூவெல்லாம் கட்டி கொண்டு போய் அதுக்கான ஆளுங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் என்னன்னு சொல்லி கேட்க, இது குணா அண்ணாவோடது 10,001 ரூபாய் இருக்கு அப்படின்னு அவங்க ஆளுங்க சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படி ஆசிட் ஊற்றும் போது அவர் கையிலயும் ஆசிட் பட்டுருது. அந்த காயம் அவர் கையிலேயே இருக்கு. இன்னொரு பக்கம் கார்த்திகை சைட் அடிச்சிட்டு இருந்த 2 பொண்ணுங்களும் கார்த்திகை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தீபாவும் கார்த்திக் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க மைத்திலி ஜானகிக்காக. சார், நீங்கள் இவ்வளோ சூப்பராக கம்பு சுத்துறீங்களே, எங்கே சார் கற்றுக்கிட்டீங்க? எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு தீபா கேட்டுட்ருக்க. இல்லை தீபா, அதெல்லாம் ஸ்கூல் டைமில் கற்றுக்கிட்டது, பெருசாக டச் எதுவும் இல்லை அப்படின்னு கார்த்திக் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த 2 பொண்ணுங்களும் வந்து கார்த்திக் கிட்ட பேசுகிறாங்க. ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு வராங்க. இது எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க நீங்கள் சூப்பராக சிலம்பம் சுற்றுனீங்களா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ரோஸை. சரின்னு கார்த்திக்கும் வாங்கிக்கிறாங்க. சரிங்க பார்க்கலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, பார்க்கலான்னு சொன்னீங்களே, எப்போ பார்க்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, இல்லைங்க அது ஏதோ யதார்த்தமாக சொன்னேங்கிற மாதிரி கார்த்திக் சொல்ல, இல்லை நீங்கள் சென்னைன்னு கேள்விப்பட்டேன், நானும் சென்னை தான். நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா எங்கள் காலேஜ்க்கு நான் உங்களை இன்வைட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, நான் எதுக்காகங்க உங்கள் காலேஜ் வரணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்க, இல்லைங்க நீங்கள் தான் சூப்பராக சிலம்பம் சுற்றுறீங்களே, அதனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சிலம்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும், அதுக்காக தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, உடனே விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. சரின்னு அந்த பொண்ணுங்களும் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக வாங்கிட்டு போய் தனியாக நின்று பேசிட்டு இருக்க. கார்த்திக் ஒரு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அந்த பக்கமாக. தீபா உடனே போய் அந்த விசிட்டிங் கார்டை வாங்கிக்கிறாங்க. அவர் என்னோட கார்த்திக் சார், இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க பல்ல உடச்சிருவோம், ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட அவங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் உரி அடிக்கிற போட்டி நடந்துட்டுருக்கு. எல்லாரும் ஒவ்வொருத்தராக அப்படியே உரி அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் தீபா கார்த்திக் 2 பேரும் நின்றுட்டுருக்கிற இடத்துக்கு மைத்திலி வந்துடுறாங்க. நீங்கள் கம்பு சுத்தினதை பற்றி கேட்டுருந்தாங்க தம்பி, அதனால தான் ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்லிட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, வாங்க உரி அடிக்கிறத பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலி, இனியன், தீபா, கார்த்திக் எல்லாரும் போகிறாங்க. ஒவ்வொருத்தராக லைனாக எல்லாரும் உரி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குணாவோட ஆளும் உரி அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்களும் அடிச்சிடறாங்க. அடுத்த பானை அந்த ஆசிட் பானையை கட்டுறாங்க. அங்கே ஐஸ்வர்யா, ரூபாட பாட்டி, குணா எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.